அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னா கிராமக்கோட்டு சந்தியிலிருந்து கிழக்கு பக்கம் போறோம். அதாவது பருத்துறை மருதங்கேணி வீதியில நிக்கிறோம். அந்த வீதியில உள்ள கிளை வீதி, அதாவது புற்றலை வீதின்னு சொல்றது. இந்த புற்றலை வீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்தியிலேயே ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்குது, புற்றலை மகா வித்தியாலயம் 500 மீட்டர்னு சொல்லி. அந்த கிளை வீதியில ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரதான வீதியில இருந்து 50 மீட்டர் தூரம் தான் வரும் அந்த வீடு அமைந்திருக்கிறது. அதாவது வாருங்கள் பார்க்கலாம் இப்ப வீடு சம்பந்தமான மேலதிகமான விடயங்களை. அந்த வீட்டுக்கு போற கிளை வீதியை தான் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல நாங்கள் வந்து இந்த வீட்டின் வெளிப்புற தோற்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குன்றது பார்ப்போம். அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டு அமைஞ்சிருக்கிற காணிக்கு வந்து 2 பக்கம் பாதைகள் இருக்கு. 2மே தார் பாதைகள் தான். எந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்து பாதையை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 2வது பக்கத்தை தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. அதாவது இந்த வீட்டின் தெற்கு புறத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இது வந்து வீட்டின் தெற்கு பக்கம். இனி நாங்கள் பார்க்க போறது, அதாவது இந்த வீட்டுக்கு வந்து இன்னொரு வீதி இருக்குது. அதாவது வீட்டின் கிழக்கு பக்கத்துல வந்து பிரதான வீதியில இருந்து வர கிளை வீதி. அதாவது இதுதான் எங்களை வீட்டுக்கு போறதுக்குரிய மெயின் என்ட்ரன்ஸா இருக்கும், அதாவது நுழைவாயிலா இருக்கும். இதுதான் இப்ப நீங்க பாக்குறது வந்து ரோட்ல இருந்து நாங்க வீட்டுக்கு போறதுக்குரிய நுழைவாயில். இப்ப நீங்க வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி. அதாவது இந்த வீடியோல நீங்க பார்த்தா தெரியும், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி வந்து முற்று முழுதா சோலையா தான் காணப்படுது. மரங்கள் செடிகள் நிறைந்ததா தான் காணப்படுது. அதாவது தேவையான மரம் செடி கொடிகள் நிறைந்தது. இந்த வெயில் நேரங்கள்ல வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வீட்டின் சுற்றுச்சூழல் வந்து அமைஞ்சிருக்குது. அதோட இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் சிறந்த முறையில சுத்தமாக வந்து பேணி பராமரிச்சு கொண்டு வரணும். அதே நேரம் இந்த வீடு வந்து இடைக்கால வீடா இருந்தாலும் பலமாக தான் இருக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வந்து 3 பக்க வாசல் இருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொரு விடயமா பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற சுற்றுப்புற சூழலை. இதுல நீங்கள் பார்க்கறது தான் இந்த வீட்டின், அதாவது இது வீட்டுக்கு உரிய வாசல். இது வந்து கிழக்கு வாசலா இருக்கும். இதை தொடர்ந்து நாங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தை வந்து சுற்றி பார்ப்போம். அதே நேரம் நான் இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது என்னன்னு சொன்னா இந்த வீடு ஃபுல்லா, இந்த காணி ஃபுல்லாவே சுற்றி வர மதிலாத்தான் காணப்படுகிறது. இந்த காணி ஃபுல்லாவே சுற்று மதிலுடன் காணப்படுகிறது. அதே நேரம் இந்த வீடு வந்து மண் வளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா செம்மண் வளமா தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்க நீங்கள் எந்த தாவரத்தை வச்சாலும் அது சிறப்பான முறையில வரும். அதே நேரம் இப்ப நீங்க பாக்குறது வந்து வீட்டின் மேற்கு பக்கம். இந்த வீட்டுக்கு வந்து மேற்கு பக்கத்திலேயும் வந்து என்னன்னு சொன்னா வாசல் இருக்கு. இதுதான் வந்து வீட்டுக்குரிய தண்ணி பயன்பாட்டுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் தொட்டி. இந்த தொட்டியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு இன்னொரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்குரிய வழிவாய்க்கால் வசதி வந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது 3 அடி பாதை வந்து நீங்க கிணத்துக்கு போறதுக்குரிய 3 அடி பாதை வந்து தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த கிணத்துக்கு போறதுக்குரிய பாதை. இந்த பாதையால போய்தான் நீங்க அந்த கிணத்தை வந்து பயன்படுத்த வேணும். மற்றபடி என்ன சொன்னா அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்குரிய மோட்டார் வசதி கிணற்றுக்கு அருகிலேயே வந்து செய்து கொடுத்துருக்கணும். அதே நேரம் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடிநீருக்கு ஏற்ற வகையில இந்த தண்ணி வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டபடியா நீங்க வந்து இதை குடிநீராக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க வெளி இடத்துக்கு வந்து போக வேண்டிய தேவையில்லை தண்ணியை தேடி. அதே நேரம் இந்த கிணற பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்கு பங்கு. அது ஒன்று வந்து இந்த வீட்டுக்கும் இதுக்கு இந்த வீட்டுக்கு அருகில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கும் வந்து பங்கு இருக்குது. இப்படியான சில விடயங்களோட தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நாங்கள் வந்து பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு தண்ணி வசதி வழங்குற மோட்டார் ரூம் வந்து இப்ப நீங்க பாக்குறது வந்து மோட்டார் ரூம். ஒரு சிறிய ரூம் ஒன்று கட்டி அங்கதான் அதுக்கெல்லாம் மோட்டார் வந்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு வந்து எத்தனை வாசலை கொண்டு வந்தாலும், அதாவது மேற்கு கிழக்கு தெற்கு என்று சொல்லி இருந்தாலும் சாமியரை வந்து மேற்கு வாசலா தான் இருக்கும். அதோட இந்த வீட்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா 5 அறைகள் 2 கோல் காணப்படுது. அதோட வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. வெளியிலேயும் வந்து உங்களுக்கு வந்து கழிப்பறை வந்து காணப்படுது. தொடர்ந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற அளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3.5 பிறப்பண்டு உரிமையாளரால சொல்லப்படுது. அதற்குரிய விலை வந்து 5,75,00,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்த்து வாங்க விரும்பினா நீங்கள் வந்து உரிமையாளரோட தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய தொடர் விளக்கம் வந்து இந்த வீடியோண்ட ஸ்கிரீன் மேற்பகுதியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற இலவசமான விளம்பரங்களை வந்து எங்களோட சேனலின் தொடர் விளக்கம் வந்து இந்த வீடியோண்ட கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது போன்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.